இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இல புகழேந்தியவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றம் ஆரம்பிச்சதுலேருந்து தீர்மானங்கள் கொண்டாடப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானம், நீட் தேர்வு எதிர்ப்பு அந்த தீர்மானம், வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை மசோதா அதுக்கு, அப்புறம் தொகுதி மறுவரை, அதாவது நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் 543 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தீர்மானம், இதெல்லாம் கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது இன்றைக்கி திமுகவும் ஆதரவு கொடுத்தது. இப்போ இந்த சட்டசபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்பிக்கள் கூட்டம்லாம் கூட்டப்பட்டது. தமிழக எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருந்தார். இதில் எல்லோரும் பங்கேற்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. பங்கேற்காதவர்கள் தமிழக மக்கள் மீது, தமிழ்நாடு மீது அக்கறை இல்லாதவர்கள், அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் மீது அதுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது. ராகுல் காந்தி இங்கே வரப்போ எட்டப்பர்கள் அப்படின்லாம் பேசினாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பத்திரிகையில் செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்லாம் இருந்தது. பாஜகவுடன் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, வைக்க போகிறாங்க அப்படிலாம் செய்திகள் வருது, பரவுது அப்படின்லாம் பேசுனாங்க. இப்போ இன்றைக்கி ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க திமுக இந்த தொகுதி மறுவரைக்கு. எப்படி பார்க்குறீங்க? இந்த முன்னாடி விமர்சனம் இதெல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க? சட்டசபையில் வந்த தீர்மானங்களுக்கு ஆதரவு கொடுத்தது உள்ளிட்ட விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதில் திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக தமிழ்நாட்டுக்கு ஆபத்து என்றால் தமிழ்நாட்டின் உரிமையை பறிப்பதோ, தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய நிலைகளை குறைப்பதோ, சட்டப்படியாக நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று திட்டமிட்டு ஏமாற்றுகிற எந்த சதி செயலையும் அனுமதிக்காது. முதலிலே கண்டுபிடித்து அதை தடுத்து நிறுத்துவதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு நேற்றைக்கல்ல, நீண்ட காலமாக. நீங்கள் இன்றைக்கு இவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை எதற்காக, மசோதாவை எதற்கு ஆதரிக்கிறோம்னா, ஏற்கனவே இந்த மசோதா வருகின்ற பொழுது ஒன்று தெரியுங்களா, பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள் கொண்டு வந்த, அவங்க ஆட்சியிலேயே கொண்டு வந்த ஒரு மசோதா தோற்கடிக்கப்பட்டதுன்னா முதலில் தோற்கடிக்கப்பட்டது இந்த தொகுதி மறுவரையறை. இந்த தொகுதி மறுவரையை இது ஏற்கனவே கொண்டு வரும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழுமையான முயற்சி. அன்றைக்கு எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி முதலமைச்சராக இருந்தார். இன்னைக்கு மக்கள் முதல்வராக இருந்து குரல் தரார். அன்னைக்கு அரசின் முதல்வராகவே இருந்து இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வருகின்ற போது இதன் உள்ள இருக்க ரகசியம் என்ன தெரியுமா? அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வெறும் அரசியலை மட்டும் பார்க்கறது இல்லை திமுக. எங்கள் தலைவர் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை எதற்காக கொண்டு வருகிறார்கள் என்றால், திட்டம் போட்டு வட மாநில பகுதிகளில் எம்பிக்களின் எண்ணிக்கை அதிகமாக கூட்டி, சவுத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று சொல்லி மிக குறைந்த அளவிலே பர்சன்டேஜில் 7.18% தமிழ்நாடு 7.18% தமிழ்நாடு இருக்கணும், இருந்துகிட்டு இருக்கு. அதையும் குறைக்கின்ற விதமாக பார்த்தா 39 எம்பியை 40 ஆக்கிட்டோம் 50 ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 50 ஆக்குவார்கள், உத்தரப்பிரதேசத்தில் 100 ஆக்குவார்கள். ஆக இப்படி மாற்றி எல்லாம் செய்ததன் காரணமாக அவர்கள் ஒரு திட்டத்தை பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தால் சவுத்தே தேவையில்லை. குறிப்பாக தமிழ்நாடு எம்பிக்களுடைய வாக்குகளே அவசியம் இல்லை, தேவையில்லை. அரசியலமைப்பு சட்டத்தை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கட்டுமானத்தையே சிதைத்து அவர்கள் தனியாக ஒரு ஆவர்த்தனம் நடத்துவதற்கான வேலையை உள்ள ரகசியம் அடங்கியிருக்கிறத புரிந்துதான் எங்களுடைய தலைவர். இதெல்லாம் விஜய் போன்றவர்களுக்கு தெரியாது. அவங்க வெறும் அரசியல் பார்த்துக்கிட்டே நீ பண்ணிக்கிட்டு இருக்கலாம், வேறு வழி இல்லை, எல்லாரும் செய்கிறாங்க நாமும் செய்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் நடத்தலாம். ஆனால் உண்மையான அடிப்படையை புரிந்து கொண்ட மக்கள் முதல்வரான எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அப்போ என்ன பண்ணார் தெரியுங்களா? பாதிக்கப்படுகின்ற அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த 7 மாநிலங்கள், அதில் 5 மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதி அவங்களும் கலந்துக்கிட்டாங்க.
கழகத்தினுடைய சார்பாகவும் பெரிய இயக்கத்தினுடைய தலைவர்களை வரவழைத்து அவர்களையும் கலந்து கொண்டு அப்போ அமைச்சது தாங்க மிக முக்கியமானது. ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி, ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி, கூட்டு நடவடிக்கை குழு. அதை வைத்தது நம்முடைய இன்றைக்கு எங்களுடைய தலைவர், நம்முடைய நாட்டினுடைய மக்கள் தலைவராக இருக்கிற, மக்கள் முதல்வராக இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள். எதுக்கு இதை சொல்கிறோம்னா, அந்த ஜாயிண்ட் கமிட்டியின் மூலமாகலாம் அமைக்கப்பட்டது. எல்லோரும் கலந்து பேசினாங்க. பேசும்பொழுது இதன் உள்ளே புதைந்திருக்கின்ற அநியாயங்கள், திட்டங்கள், இந்தி பேசுகின்ற மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் நினைத்தால் இந்தியாவில் எதையும் செய்துவிட முடியும் என்ற மிக கொடூரமான ஒரு நிலைப்பாடு இதன் உள்ளே இருப்பதை அன்றைக்கு அனைவருமே எடுத்து பேச நினைக்க அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. அதோடு அது போச்சு. ஆனால் அது அப்படியே போய்விட்டதுன்னு இல்லாமல் அப்படியே சத்தம் போடாமல் அதை அப்படியே ஊற வைத்து கொண்டு இருக்கிறார்கள். மோடியும் அமித்ஷாவும் திட்டம் போட்டு மீண்டும் ஆர்எஸ்எஸ் பாணியில் இதை கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் இப்போ நாம் முதலில் குரல் கொடுத்தோம். அந்த குரலுக்கு வலுவேற்கிற விதமாக எல்லா இடத்துலையும் தீர்மானங்கள் வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு அந்த தீர்மானத்தை கொடுக்கும்போது நாம் சொன்னோம், தொகுதி வரையறை ஏன் வரக்கூடாது, மறுவரையறை வரக்கூடாதா, மக்கள் தொகை நிலையில் வரக்கூடாது. 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக நீங்கள் கொண்டு வரு. இங்கே இன்றைய நிலையில் இருக்கிற மக்கள் தொகையை கொண்டு வருவோம்னா அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா, விகிதாச்சாரம் மாறாமல் செய்து தருவியா? இப்போ என்ன பண்ணுறாரு அமித்ஷா, ஒரு இது கொடுக்குறார், அதெல்லாம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, தொகுதியெல்லாம் குறையாது, தொகுதி குறையாது, உனக்கு 10 தொகுதி ஏறும். உடனே கைத்தட்டி சந்தோஷப்பட்டால் நம்மளை மூடனாக முட்டாளாக மாற்றுகிற வேலையை அமித்ஷா கூட்டம் செய்து இங்கே சில தலைவர்கள், சில கட்சியில் இருக்க தலைவர்கள், ஆஹா நமக்கு 39 40ஆவது 50ஆவதுன்னு பெருமையோடு பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், தயவுசெய்து ஏமாந்து விடாதீங்க. தமிழ்நாட்டை நாசமாக்குகிற வேளையில் அந்த செயல்களை திட்டம் போட்டு செய்கிறார். ஆகவே எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் கூட கேட்டிங்கன்னா, ஜாயிண்ட் கமிட்டி கூட்டத்திலேயே, அப்போ போட்ட ஜாயிண்ட் கமிட்டி கூட்டத்தில் இந்த நிலைகளை கண்டித்து தீர்மானமாக அன்றைக்கு பேசியது இன்றைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எங்களுடைய பாசத்திற்குரிய உதயநிதி ஸ்டாலின். திமுக சரியாக இருக்கு, இவங்க அப்படி ஆடி ஆடி போனவர்கள் இன்னைக்கு எதிர்த்து தீர்மானம் கொண்டு வராங்க. நம்ம அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம். அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. அது தெரியாமல் சில பேர் இங்கே இப்படியும் அப்படி மாறிக்கொண்டு பேசிக்கொண்டு இருப்பார்களே தவிர வேறு உண்மையான நிலைப்பாட்டில் அவர்களும் வரவில்லை. அதனால்தான் நாம் சொல்கிறோம், தமிழ்நாட்டின் விகிதாச்சாரம் குறைக்கக்கூடாது. தீர்மானம் இது கேட்டாங்கன்னு வச்சுக்குவோம், ஏன் தொகுதி வரையறை செய், எப்படி செய்ய வேண்டும், எல்லா மாநிலங்களுக்கும் உரிய அந்த விகிதாச்சாரம், அந்த பவர் குறையக்கூடாது, அதுக்கேற்றார் போல செய்யுங்க. ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு என்கின்ற நிலைப்பாடு இந்தியாவில் கொண்டு வரும்போது அந்த குடும்ப கட்டுப்பாடு என்பது நாட்டுக்கு நல்லது வைக்கும். மக்கள் தொகை அதிகமாகிறது, இனிமேல் குடும்ப கட்டுப்பாடு எல்லா இடத்துலையும் வரணும்னு சொல்லும்பொழுது தமிழ்நாடு முன்னிலை வைத்தது. நாடு நல்லா இருக்கணும்னு நினைச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்குற பரிசா இது? குடும்ப கட்டுப்பாடையே பற்றி கவலைப்படாத வட மாநிலங்களுக்கு அதிகமான எம்பியாம். ஆக எந்த விதத்திலே வைத்து பார்த்தாலும் இது தவறுதலான செயல். இது இப்பொழுது தேவையில்லை. 25 ஆண்டுகளுக்கு எந்த மாற்றமும் தேவையில்லை. 71ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் செய்யலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மிக தெளிவாக எடுத்து அங்கே பேசியிருக்கிறாங்க. அதே நிலையில தான் நீங்கள் எல்லாவற்றையுமே பார்க்க வேண்டுமே தவிர நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு நடக்க வேண்டும் என்பதுதான் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள். எங்களுடைய தலைவர் சொல்கிற கூட்டங்களில் இந்த நிலையில் நீங்கள் ஒன்று தெளிவாக இப்போ புரிஞ்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறேன்னாங்க இந்த அரசு. அதுக்கு நம்ம ஏன் போகல, ஏன் எதிர்க்கட்சிகள் பலது போல தெரியுமா? எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறேன்னு சொல்லி அந்தந்த கட்சி, உங்களுடைய கட்சியின் சார்பாக எங்கள் கட்சி தலைமைக்கு ஒரு கடிதம் கொடு, ஒரு கட்சிக்கும் கொடு, காரணங்களை போட்டு இந்த ரீசன் போட்டு எம்பிகள் கலந்து கொள்ள வேண்டும் சொன்னால் அந்த கட்சியின் உத்தரவு கேட்டு தான் எம்பிகள் வருவாங்க. இங்கே அது இல்லை.
தமிழ்நாடு தலைமை செயலாளர் தனியாக கடிதம் எழுதுகிறாராம். தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் என்ன அரசாங்கத்திற்கு செயலாளரா இல்லை தாவேகா செயலாளரா? எதுவுமே தெரியாமல் எதுவுமே புரியாமல் செய்கின்ற அந்த செயலின் காரணமாகத்தான் இந்த கூட்டங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டியிருக்கிறது தவிர வேறொன்றுமில்லை. ஆனால் தமிழ்நாடு பாதிக்கக்கூடாது, பாதிக்க விடமாட்டோம் என்பதில் திமுக தலைமை தாங்குகிறது. இந்தியாவையே விழிப்புற வைத்து தடுத்து நிறுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். முதல் குரல் கொடுத்தவர் மக்கள் முதல்வர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி. அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டியது எல்லாருடைய கடமை. தீர்மானம்லாம் வரத்துக்கு முன்னாடி கடுமையாக தாக்கினாங்கல்ல, பாஜக கூட்டணிக்கு போயிடுவாங்க, எட்டப்பர் அப்படிங்கிற வேலை, எட்டப்பர் வேலை யார் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனாங்கல்ல, அதை கேட்டேன். ஆக இவங்களுக்கு எதையுமே நீங்கள் சொன்ன மாதிரி எதையுமே அரசியல் பார்வை பார்க்குறாங்க. நாடு, மக்கள், தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் மொழி, இதனுடைய நன்மை, இதனுடைய தேவைகள், இதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதே இல்லை. பாஜக கூட்டணி அப்படி என்றெல்லாம் பேசுவதனுடைய காரணம் என்ன? பேச வைக்கப்படுகிறார்கள். பாஜகவுக்கும் நமக்கும் எந்த நிலையிலையும் கொள்கை நிலையில் நாம் எதிரும் புதிருமாக இருப்பவர்கள், வடக்கும் தெற்குமாக இருப்பவர்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. பாஜகவிற்கு இப்போ திமுக போய் அங்கே போய் சேர்ந்து அப்படியே செய்ய போதுன்னு இவங்க கிளப்பி விடுவாங்களாம். அது யாராவது கேட்பாங்களா? நம்புறதுக்கான ஒரு அடிப்படை ஏதாவது இருக்கா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சி, விஜயனுடைய ஆட்சியை காங்கிரஸ் இப்போ தீவிரமாக ஆதரிக்கிறாங்க. காங்கிரஸ் ஆதரிக்கிற காரணத்தினால அந்த காங்கிரஸும் அந்த நபர்களும் எல்லாம் சேர்ந்து இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்களாம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மை என்ன செய்யுதுன்னா, பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள் நாங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய நிலைமையை மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஆரிய சமாஜங்களின் மூலமாக கொண்டு வர திட்டங்கள் நாங்கள் தான் கடுமையாக எதிர்க்கிறோம். இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் புரியறதே இல்லை. இப்பயும் சொல்கிறோம், நாளைக்கு இந்த தீர்மானம், இந்த இதை மசோதா ஒரு வேளை நிறைவேற்றப்பட்டால் இந்தியா நாசமாகும். சமஸ்கிருதமே இந்தியாவின் பொது மொழியாகும். இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரிவுகள் ரத்து செய்யப்படும். எல்லா கொடுமையும் நடக்கும். ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி அவர் நினைச்சா 100 வருஷத்துக்கு முந்தி நினைச்சதை இன்னைக்கு செய்யறதுக்கு இந்த வேலையை செய்கிறார்கள் என்று திமுக தான் சொல்லுதே தவிர இங்கே இருக்கிற நடிகர் விஜயோ இல்லை அவர் கூட இருந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறவங்களோ சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அதை பற்றி கவலையே இல்லை. நாம் உண்மையான அடிப்படையை எடுத்து சொல்லி எதிர்ப்பதால் அவங்க கூட எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு என்ன? இதனை வேறு அரசியல் சித்து விளையாட்டால் இயக்கம் என்று ஏற்கனவே சொன்னேன். அதனால் திமுக மீது அவர்களுடைய வெறுப்பையோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக இதுமாரி தவறாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். பட்ஜெட் மீதான விவாதம் நடந்தது. இதில் எடப்பாடி பழனிசாமி அப்போ முதல்ல பேசும்போது, பதிலளித்து பேசும்போது அவராக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? புது அரசு 3 மாதம் கால அவகாசம் தரக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இதே இல்லை, எந்த அரசாக இருந்தாலும் புதிய அரசு கால அவகாசம் எடுத்துக்கும் தானே, அது எப்படி மற்ற அரசுலாம் செஞ்சுதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் சொல்கிறது அடுத்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி கடன் 20 லட்சம் கோடியாக உயரும் அப்படிங்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது எடப்பாடி போன்றவருடைய பேச்சு என்பது எந்த நேரத்தில் எதை பேசுவது அப்படி என்பது ஒரு பக்கம் போனாலும், எந்த நேரத்தில் வேணாலும் யாரையும் ஆதரிப்பார், எந்த நேரத்தில் வேணாலும் யாரையும் எதிர்ப்பார். அவருடைய நிலைப்பாடுகளில் இப்போ பின்னணியில் இருப்பது பாஜகவினுடைய செயல் திட்டங்களுக்கு ஏற்ப இப்போ பேசுவது, நடுவில் வேறு விதமாக பேசியது, நம்ம கூட ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு சில கருத்துக்களை எடுத்து சொன்னது. இப்போ பட்ஜெட் இவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த பட்ஜெட் என்பது வெறும் பிக் பாக்கெட் நிலை மாதிரி வெறும் ஒன்றுமே இல்லாத ஒரு சட்டப்படியாக நிதி ஆதாரத்தோடு எந்த திட்டங்களும் செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஒன்று போட்டுட்டு படிச்சுட்டு உக்காந்துருக்காங்க இன்றைய அரசு. அதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 5 வருடங்கள் 10 வருடங்களாக ஆண்டவர்கள் நாட்டின் நலத்திட்டங்களுக்காக கடன் வாங்காமல் ஒரு அரசு நடத்த முடியாது. அந்த கடன் என்பது வளர்ச்சி திட்டங்களுக்கான கடனாக இருக்கணும் என்பதுதான் பொருளாதார மேதைகளுடைய கருத்து. நாட்டினுடைய நலனிலே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்கிறது. அந்த ஆய்வாளர்கள் கருத்தெல்லாம் சேர்ந்து தான் திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் அந்த நிதி ஆதாரங்களின் நிலைப்பாடுகளில் கடன் வந்தது, இந்த கடன் வந்ததுனாங்க. ஆனால் இவர்கள் 3 மாதத்தில்
இத்தனை 22,000 கோடிக்கு மேல் எப்படி ஏறிச்சு? என்ன வளர்ச்சி திட்டங்களுக்கு பண்ணீங்க? நிறைவாக ஒரு கூட்டம் ஒன்று உட்காந்துக்கிட்டு ஆதவ் அர்ஜுனா என்கின்ற மிகப்பெரிய பேசிஸ்ட் ஆர்எஸ்எஸ், அந்த ஆர்எஸ்எஸ் நம்பர் லாட்டரி சீட்டு அதிபர் ஏற்கனவே பல கோடி வழக்குகளில் கொள்ளை வழக்குகளிலே கூட தொடர்புடையவர் என்று விசாரணைக்குரியதாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனாவினுடைய ஆட்சி தான் விஜய்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் தான் டைரக்டரு, இவர் வந்து கதாநாயகன், வேறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி நடக்கிற ஆட்சி. இந்த நிலையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதில் எடப்பாடி போன்றவர்கள் எதை செய்வது எதை பேசுவது என்பதிலே திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இருந்தால் தான் நமக்கே மரியாதை, இல்லைன்னா நமக்கே மரியாதை இல்லைன்றதும் தெரியுது. அதே நேரத்தில் பிஜேபி கொஞ்சம் ஒரு அழுத்தம் கொடுத்துச்சுன்னா உடனே மாறிக்கிட்டு பேசவும் தெரியுது. இப்படி ஒரு அரசியல் குளறுபடியான குழப்பமான நிலையில் அதிமுக மாட்டிக்கொண்டு இருப்பது எல்லாருக்கும் தெரியுது. அந்த அதிமுகவினுடைய கருத்தை பேச்சை நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு கூட மாற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ பிஜேபியும் இவங்களும் சேர்ந்துக்கிட்டு விஜய் அரசாங்கமும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன செய்ய போகிறார்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். காங்கிரஸ் உள்ளே இருக்குது. பிஜேபி என்ன சொல்லுது? காங்கிரஸை கழட்டி விடு, காங்கிரஸ் கூட நீ ஏன் சேர்றன்னு விஜயை போட்டு அங்கே நெருக்கிறாங்க. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அரசையே நடத்த விடாத அளவிற்கு பிஜேபியும் சதித்திட்டம் செய்யுது. எடப்பாடியும் நடுவில் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இதில் நடிகர் விஜய் கதாநாயக வேஷம் போட்டுட்டு டைரக்டர் திரைக்கதை வசனம் வந்து ஆதவ் அர்ஜுனாட்ட கொடுத்துட்டு அவர் வேலையை அவர் பார்க்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. தொகுதி மறுவரை வந்து திடீர்னு அவங்க கொண்டாந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் திமுக வந்து அங்கே சபையில் இருந்தே எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்ததை வரவேற்கிறோம் அப்படிங்கிறார் ஆதவ் அர்ஜுனா. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வந்து பேசும்போது வரவேற்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நாளைக்கு பில்லு அந்த இது வரும்பொழுது நாடாளுமன்றத்தில் வரும்போது இது ஆதரிப்பாங்களா இல்லை வெளிநடப்பு பண்ணுவாங்களா, ரெண்டுமே அவங்களுக்கு சாதகமாக அமையுமே அப்படிங்கிற ஒரு ஐயத்தை எழுப்புறாங்க. எந்த விதமான சந்தேகமும் ஐயமும் தேவையில்லை. மிக தெளிவாக எங்களுடைய மக்கள் முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவையில் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறாங்க. திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தொகுதி மறு வரையறை என்பதை கொடுத்திருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸு, கொடுத்திருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள், அதற்கு உட்பட்டு அதெல்லாம் வந்தாகணும். நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பது போல சவுத்து தென்னகத்தில் இருக்கிற மாநிலங்கள் எந்த மாநிலமும் அதை தான் தெளிவாகவே சொன்னாங்களே. 7.18% அந்த விகிதாச்சாரம் குறைந்து விடக்கூடாது. குறையாம நீ ஏற்கனவே இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மோடி போட்ட திட்டம், அமித்ஷா போட்ட திட்டம் எப்படி 840 சீட்டு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் அவையை ஒன்று கட்டிக்கிட்டாங்கல்ல. இப்போ என்ன அர்த்தம்? அப்போயே முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம எல்லா தொகுதி மறுவர்களையும் செஞ்சு 840 எம்எல்ஏ எம்பிக்களை உருவாக்கி அந்த எம்பிக்கள் மூலமாக நம்முடைய ஆட்சியை நடத்தலாம், காவிகளின் ஆட்சியை நடத்தலாம் என்று ஒரு திட்டம் போட்டு தான் 840 சீட்டு வச்சு ஏற்கனவே கட்டிட்டாங்க. நாம் என்ன சொல்கிறோம்? நீ எதை வேணால் கட்டு, எப்படி வேணால் இரு, ஆனால் இந்த மாநிலத்திற்கு இன்னைக்கு இருக்கிற அந்த விகிதாச்சாரம் குறையக்கூடாது அப்படின்னு நாம் சொல்லும்போது சட்டப்பேரவையில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம், பதிவு பண்ணியிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் இதை கொண்டு வந்தார்கள் என்றால் போன முறையும் திமுக தலைமை தாங்கி கடுமையான நடவடிக்கை எடுத்து தான் மற்ற கட்சிகளையும் திரட்டி தோக்கடித்தோம். இந்த மசோதா தோக்கடிக்கப்பட்ட ஒன்று. அதே நிலையில் மீண்டு வரும்போதும் திமுக முன்னிலை நின்று அதை விரட்டி அடிக்கும். அது எந்த சந்தேகமும் வேண்டாம். இவங்க ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நாடக நடிகர் போல இருக்கிறவங்க இங்கே ஒரு டைலாக் பேசிட்டு அங்கே ஒரு டைலாக் பேசலாம். திமுகவுக்கு அந்த நாடக வேலையெல்லாம் தெரியாது. இது மக்களுக்காக நடக்கக்கூடிய ஒரு இயக்கம். அதனால் இந்த மசோதா எந்த ரூட்டில் வந்தாலும் எதிர்ப்போம், தடுப்போம், அதை விரட்டி அடிக்கிறான வேலையில் ஈடுபடுவோம். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை மசோதா இதுக்கு எதிராகவும் நேற்று தீர்மானம் கொண்டாடப்பட்டது. இதன் மீது எல்லாரும் பேசினாங்க. பணமே கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, நல்ல விஷயங்களுக்கு அது பயன்படுதா, வேற எந்த விஷயங்களுக்காவது பயன்படுதா என்பதை பார்க்கறதுக்கு தான் அது அந்த இதுவே வேண்டான்னு சொல்லல. வெளிநாட்டிலேருந்து பணமே வரக்கூடாது, அந்த தொண்டு பணம் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லலை.
அதை சரியான விதத்தில் பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறதுக்காக தானே சில சீர்திருத்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாரு பாஜக உறுப்பினர். ஆனால் வருது எல்லாமே தடுக்கிறது தவறு அப்படிங்கிறாங்க மற்ற உறுப்பினர்கள். ஜவஹர்லால்லாம் பேசினார். அந்த அப்போலேருந்து விஷயம் அந்த கிறிஸ்துவ மதங்களானாலும் அவங்கெல்லாம் இங்கே பள்ளிக்கூடங்களை திறந்து கல்வி அதிகப்படுத்தணும் அவங்க தான். இது இந்த விஷயத்துக்கு அதாவது இதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சு அதில் போட்டால் அதே முடிஞ்சு போவோம். இதில் என்ன திருத்த மசோதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது NCRA இந்த அயல்நாடு வெளிநாட்டு நிதி மசோதா என்று சொல்லப்படுகின்றதுல நம்ம அடிப்படையில் இப்போ என்ன உனக்கு இதில் தேவை, எதுக்காக இந்த அவசரம்? இத்தனை ஆண்டு காலமாக இந்திய துணைக்கண்டத்தில் இருக்குது. இந்திய துணைக்கண்டத்தில் இப்போ நீங்கள் கேட்கும்போதே சொன்ன மாதிரி கல்வி நிலையங்களை ஏராளமாக நடத்துகிறாங்க. அந்த கல்வி நிலையங்களை அவர்கள் திறந்ததே இவர்கள் ஆரியத்திற்கு எதிர்ப்பானதுனால ஆரம்பத்திலேருந்தே இவங்களுக்கு பிடிக்காது. சாதாரண நடுத்தர ஏழை எளிய மக்கள் பல இடங்களில் படிப்பு அறிவு பெற்றதற்கு காரணமே கிறித்துவ பள்ளிக்கூடங்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இன்னும் 140 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்ட கடலூர் துறைமுகத்தில் சென்ட் டேவிட் ஸ்கூல் இருக்குது. 130 ஆண்டுகளான சென்ட் ஜோசப்ஸ் இருக்குது, சென்ட் மேரிஸ் ஹோம் இருக்குது, சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குது. இதெல்லாம் 130 140 ஆண்டுகள். அப்போ சாதாரண ஏழை எளிய குடும்பத்து பிள்ளைகள் படிக்கிறதுக்கான அந்த ஸ்கூல் நடத்துகிறாங்க. இன்னைய வரைக்கும் அது சிறப்பாக நடத்தப்படுகிறது. அதே மாதிரி கல்லூரிகள், பாலிடெக்னிக், அதே மாதிரி மருத்துவ உதவிகள் மற்றவர்கள் செய்யும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம், இப்போ என்ன உனக்கு குறைபாடு வந்தது? இப்போ நீ இவங்க மேலே சிறுபான்மையின மக்களுக்காக அயல்நாடுகளிலிருந்து வருகிற அந்த பணத்தை அப்படியே இனிமேல் வரக்கூடாது, நான் கண்டிஷன் போடுவோம், நல்லதுக்கு செய்யணும், கெட்டதுக்கு எதாவது செஞ்சாங்க சொல்லு பார்ப்போம். இதுவரைக்கும் ஏதேனும் ஒரு சின்ன குறைபாடு தவறு அந்த நிதியை பயன்படுத்தியதில் இதுவரைக்கும் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது உண்டா? நீ ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நோண்டி பார்த்து அதில் இல்லைன்றதுனால தான் நீ இவ்வளோ நாள் சும்மா இருந்த. இப்போ இப்படி ஒரு பிளான் திட்டம் போட்டு சதி திட்டமாக இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல பிறகு வருகிற நிதியை கட்டுமானத்தை கொண்டு கல்வி நிலையங்களையே கூட நடத்த விடாமல் செய்கின்ற பாரதிய ஜனதாவின் கொள்கைக்கு இதை திட்டத்தை சதியோடு கொண்டு போகிறீங்க. இப்போ கொண்டு வர்றது எல்லாமே RSS பிளானாக தான் இருக்குதே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு அவங்க இது நடத்திட்டு வர்றது ஒன்று. அடுத்ததாக குறைபாடுகளோ மற்றதோ இது வரைக்கும் ஒரு பெரிய அளவில் எந்த இடத்துலையும் இல்லை. நாம் கேட்க விரும்புவது RSS காரர்களையும் பிஜேபி காரர்களையும் கேட்க விரும்புது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அயோத்தி கோயில், ராமன் கோயில் கட்டுவதற்கு அயல் நாடுகளிலிருந்து எத்தனை ஆயிரம் கோடி இன்றைக்கு அங்கு இருக்கிற மக்களே எதிர்த்து பல ஆயிரம் கோடிகள் நீங்கள் கரப்ஷன் ஊழல் என்று கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வழக்குகள் விசாரணைக்கு வந்திருக்கு. நீ அயல்நாட்டு நிதியை இப்படி தப்பாக பயன்படுத்தினா எல்லோரும் தப்பாக பயன்படுத்துவாங்கன்னு நீயா கற்பனை பண்ணுறத? இந்த சட்டம் என்பதே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கொண்டு பார்த்தாங்க. இப்போ ரிவர்ஸு, இன்னைக்கு காலையில் அந்த மசோதாவை பின்வாங்கி விட்டார்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக அவர்களுக்கே புரியுது இப்போ நம்ம கொண்டு போனோம்னா நிற்காது அப்படின்னு. அதனால் பேக் அடிச்சுட்டாங்க, பின்வாங்கிட்டாங்க. பிஜேபி தானே கொண்டு வந்தது தப்பானது என்பதை தானே ஒப்புக்கொண்டு இன்னைக்கு வெளிப்புள்ள போயிருக்கிறத நாம் இங்கே பதிவு பண்ணுறது சிறப்பான ஒன்று. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு இங்கே தீர்மானம் நிறைவேற்றுறப்ப அது சட்டமாக்கணும்னு அப்படின்லாம் திமுக சொன்னிச்சு. அந்த முன் வரிசையில் அமர்ந்திருந்த செழியன் உட்பட எல்லாருமே சட்டமாக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் கோர்ட்டுக்கு போனப்போ அந்த விவகாரம் கோர்ட்டுக்கு வந்தப்போ 3ஆம் இடத்துக்கு தமிழ்த்தாய் வாழ்த்துலாம் தள்ளப்படலை அப்படின்லாம் நாங்கள் குறிப்பிடலை அப்படின்னு ஒன்றிய சார்பாக ஆஜரானவங்க அங்கே கோர்ட்டில் சொன்னாங்க. அது நாம் கோர்ட்டில் சொன்னார்கள், அது ஒரு பக்கம். என்ன செய்தார்கள் அது ஒரு பக்கம். நடைமுறையில் இந்த ஆளுநர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளில் 1-2 நிகழ்ச்சிகள் என்னாச்சு, எல்லாருமே வருத்தப்பட்டோம். மனோன்மணியம் சுந்தரனார் பெயரில் இருக்கிற பல்கலைக்கழகம், அவர் எழுதிய நீராறும் கடல் உடுத்த அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து, தமிழ்நாட்டில் தமிழனுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல சொல்லிட்டு இறுதியில் மரபுப்படி இறுதியில் தேசிய கீதம் போடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு அரசு விழாவுக்கு போனால் என்ன பாட்டு கேட்கறது தான் வேலையா? இது எங்கே கற்றுக்கிட்டாங்க? இது எவ்வளோ தவறான செயல் பாருங்கள். இப்போ வந்தே மாதத்தை கொண்டு அதுக்கு நடுவில் எதுக்கு விடுற? அரசு விழாவில் வேற ஏதாவது ஒன்று செய் உன் திட்டத்தில் பிளானில். ஆனால்
முதல் பாட்டு, 2வது பாட்டு, 3வது பாட்டு என்ன எல்லாம் ஏஞ்சி முதல்ல திரையரங்குகளில் வந்து ஜனகணமன போட்டாங்க, ஞாபகம் இருக்குங்களா? திரையரங்குகளில் படம் முடிஞ்ச உடனே ஜனகணமனன்னு போடுவாங்க. எல்லாரும் ஏஞ்சி நிற்கணும் போகணும்னு நினைப்பு. ஆனால் எல்லாரும் மக்கள் அப்படியே 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு கடைசியாக ஜனகணமன போகும்போது நிற்காமல் எல்லாம் போகும்போது அது வந்து மிக மோசமாக இருக்குது. நம்முடைய நாட்டு பெண்ணுக்கு அது சரியில்லைன்னு சொல்லி அதை நிறுத்தியாச்சு. அதை போல் எது சரி இருக்குது சரியில்லைன்னா நாம தான் மாற்றிக்கணும். நீ வந்து உன்னுடைய ஆளுநர் ஃபங்க்ஷனு, உன்னுடைய இவங்க சம்மந்தப்பட்டது, யூனியன் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுன்னா 3வது இடத்துக்கு தமிழை போட்டுருவேன். நாங்கள் ஒன்றும் தமிழை 3வது போடுங்கன்னு சொல்லலை, ஆனால் நாங்கள் 3வது தான் செய்வோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட மோசடி பேர் வழிகளுக்கு தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சிகளில், தமிழக அரசு நிகழ்ச்சிகளில் மிக தெளிவாக தமிழ்த்தாய் வாழ்த்து தான் போடணுன்றது நம்முடைய கருத்து. நாம் எல்லாரும் அதை வலியுறுத்தி இருக்கிறோம். அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். கோர்ட்டில் அவங்க சொல்கிறதுன்றதெல்லாம் சும்மா அங்கே ஒரு வாதத்துக்காக எடுத்து வைப்பது. நாம் கோர்ட்டில் இதைத்தான் பதிவு பண்ணிருக்கோம். என்னன்னா வேறொன்றும் இல்லை, அவர்கள் யூனியன் கவர்மெண்ட் விழாக்களிலும் ஆளுநர் கலந்து கொள்கிற விழாக்களிலும் 3வதாக தமிழ்த்தாய் வாழ்த்தை போட்டிருக்கார் என்பதை கோர்ட்டில் சொல்லுன்னு இந்த அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க நம்ம அட்வொகேட்ஸ்லாம். இதுங்க எந்த அளவில் அங்கே இருக்குன்றது பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. வணக்கம், நன்றி, வாழ்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.